சேலம் மத்திய சிறையின் காவல் பாதுகாப்பை சவாலுக்கு உள்ளாக்கும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. சிறை வார்டனாக பணியாற்றி வரும் செல்வராஜ் கடந்த நவம்பர் 28 இரவு பணிக்கு வந்தபோது சந்தேகத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் அவரது ஓய்வு அறையில் 3 செல்போன்கள், 1 சிம் கார்டு, 80 கிராம் கஞ்சா, 50 கிராம் ஹெராயின், 50 போதை மாத்திரைகள் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து சிறை சூப்பரண்டன்ட் வினோத் தலைமையில் நடத்தப்பட்ட விசாரணையில் செல்வராஜ் கைது செய்யப்பட்டு சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை தீவிரமடைந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் சேலம் மத்திய சிறையில் கடந்த 5 ஆண்டுகளாக வார்டனாக பணியாற்றி வருகிறார். கடந்த 28 இரவு 8 மணி அளவில் பணிக்கு வந்த இவரது நடவடிக்கையில் சிறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்தது. சிறை சூப்பரண்டன்ட் வினோத் மற்றும் சிறை அதிகாரிகள் சிலர் இணைந்து செல்வராஜின் ஓய்வு அறையை திடீர் சோதனை செய்தனர். அப்போது அறையின் கீழ் பலகைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 செல்போன்கள், 1 சிம் கார்டு, 80 கிராம் கஞ்சா, 50 கிராம் ஹெராயின் மற்றும் 50 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. இந்த பொருட்கள் சிறைக்குள் கைதிகளுக்கு வழங்கப்படுவதற்காகவே கொண்டுவரப்பட்டவை என சந்தேகம் எழுந்துள்ளது. சிறை சூப்பரண்டன்ட் வினோத் உடனடியாக சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் செல்வராஜை கைது செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது சிறை பாதுகாப்பிற்கு ஆபத்தான சம்பவம். செல்போன்கள் மூலம் கைதிகள் வெளியுலகுடன் தொடர்பு கொள்வது, போதைப் பொருட்கள் உள்ளே பரவுவது போன்றவை சிறை நிர்வாகத்தை சீர்குலைக்கும் என சூப்பரண்டன்ட் வினோத் செய்தியாளர்களிடம் கூறினார். சேலம் மத்திய சிறை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சிறைகளில் ஒன்றாகும். இங்கு 1500க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்கள் மற்றும் செல்போன்கள் போன்றவை உள்ளே பரவுவது பெரும் சவாலாக உள்ளது. இந்த சம்பவம் சேலம் சிறை நிர்வாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் சேலம் மத்திய சிறையில் போதைப் பொருட்கள் பறிமுதல் சம்பவங்கள் பல ஏற்பட்டுள்ளன. 2014 கைதியிடம் 10 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. 2023 2 வார்டன்கள் இளம்பெண்ணை ஆபாச வீடியோவுடன் மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டனர். 2025 பேக்கரியில் பண மோசடி செய்த வார்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் சிறை வார்டன் போதைப் பொருள் கொண்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது கைதிகளுக்கு மட்டுமல்ல, சிறை ஊழியர்களின் நேர்மையையும் கேள்விக்குட்படுத்துகிறது என சிறைத்துறை ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையில் செல்வராஜ் கைதிகளுக்கு இந்த பொருட்களை விற்க அல்லது வழங்க முயன்றாரா என ஆய்வு செய்யப்படுகிறது. அவரது செல்போன்களில் உள்ள செய்திகள், அழைப்பு பதிவுகள் ஆகியவை சோதனை செய்யப்படுகின்றன. போலீசார் வெளியிலிருந்து யார் இந்த பொருட்களை வழங்கினார்கள் என்பதையும் கண்டறிவோம் என கூறுகின்றனர். சிறைத்துறை அதிகாரிகள் செல்வராஜை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் சத்யபிரியா சிறை பாதுகாப்பை உறுதி செய்ய கூடுதல் சோதனைகள் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் வைரலாகியுள்ளது. எக்ஸ் தளத்தில் ஒரு பயனர், சிறை வார்டன் போதை விற்கிறாரா, சேலம் சிறை பாதுகாப்பு என்ன ஆனது என பதிவிட்டுள்ளார். மற்றொருவர், இது போன்ற ஊழியர்கள் சிறையில் இருந்தால் கைதிகள் எப்படி மாறுவார்கள் என விமர்சித்துள்ளார். சிறை சீர்திருத்த ஆர்வலர்கள் சிறைகளில் போதைப் பொருள் குறித்து கடுமையான உளவு தேவை என வலியுறுத்துகின்றனர்.